பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உண்மை விலையேற பெற்றது, அற்ப காரியத்துக்கு விற்றுவிட வேண்டாம். ஆதார வசனம் வெளிப்படுத்த 2:10. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவர்களே, இயேசு இந்த பூமிக்கு பிதாவின் சித்தம் செய்து முடிக்கத்தான் வந்தார். இதை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். தான் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு இருந்தது அவருக்கு. மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. இதுதான் உண்மையாயிருப்பது. நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களில், செய்ய சொன்ன காரியங்களில் அசதியாயிராமல் செய்து முடிப்பதுதான் உண்மையாயிருத்தல், உத்தமமாயிருத்தல். மிக 6:8 இப்படி சொல்லப்படுகிறது: மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தனிடத்தும் கேட்கிறார் என்று வசனம் கேட்கிறது. நம்மிடம் அவர் கேட்பது, எதிர்பார்ப்பது என்ன என்று எழுதியே கொடுத்து விட்டார். இதில் நாம் உண்மையாக எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. நன்மைகள் தீமைகள் இவை இவை என்று பட்டியலிட்டு கொடுத்து விட்டார். எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் புரட்டக்கூடாது. நம்முடைய வசதிக்காக இது அவர்களுக்கு பிரியம், மனிதர்களுடைய மகிமையை தேடலாம், அவர்களை பிரியப்படுத்தலாம் என்பதற்கு இது மாற்றி பேசக்கூடாது. உண்மை உண்மைதான், தீமை தீமைதான், உள்ளது உள்ளதுதான், இல்லது இல்லதுதான். இப்படி சொல்வது, மாற்றி சொல்வது உண்மைக்கு புறம்பானது. துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமானை குற்றவாளி என்று தீர்ப்பிடக்கூடாது. இது உண்மைக்கு புறம்பானது. நம் தகப்பன் கர்த்தர் உண்மையுள்ளவர், தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். சங்கீதம் 89 24வது வசனம், 28, 33, 34, 35 படியுங்கள். அவர் தன் உண்மை நிலையிலிருந்து, உத்தமத்திலிருந்து பிசகுவதே இல்லை, பிறழுவதே இல்லை. தான் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காப்பேன் என்கிறார். எரேமியா 31, 33, 34 வசனங்களில் சொல்லப்பட்டதை, கர்த்தர் வாக்கு பண்ணினதை எபிரேயர் புத்தகத்தில் 8-12 அதிகாரங்கள் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய உண்மை தன்மையினுடைய மகிமையை, இனி உன் பாவங்கள் நான் திரும்பி பார்ப்பதில்லை, நினைப்பதில்லை என்றார். ஆம், இதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதில் கர்த்தர் உண்மையாயிருப்பதால் தான் நாம் இன்று வாழ்கிறோம். அவர் உண்மையாய் இருக்கிறதா என்பதற்கு நாம தான் சாட்சி. நம்மை மரண பரியந்தம் இறுதி வரை உண்மையாயிரு என்று நம்மளை பார்த்து கேட்கிறார். ஜீவ கிரீடத்தை தருவேன் என்பது பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும் கனம், மகிமை. பூமியில் என்ன? இங்கே பூரண ஆசீர்வாதம் உண்டு. எசேக்கியேல் 18:9 வாசியுங்கள். உண்மையாயிருப்பானாகில் அவனை நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். மத்தேயு 25:15. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராயிருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இவையெல்லாம் பூமியிலே நாம் பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ்வதாகும். நாம் பல சமயங்களில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருப்பதினால் 2 தீமோத்தேயு 2:13 நம்மை அவர் வழிக்கு கொண்டு வந்து விடுகிறார். அதற்குத்தானே ஆவியானுடைய நிறைவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 30:21 இதைத்தான் சொல்லுகிறது. வலப்பக்கம் திரும்பும் போதோ இடப்பக்கம் திரும்பும் போதோ இதிலே நட என்று சொல்லக்கூடிய வார்த்தை உன் காதுகள் கேட்கும். எனக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே உண்மை இருக்க வேண்டும். அதுபோல நமக்கும் நம்ம எந்த சபையில் நாட்டப்பட்டுள்ளோமோ அதில் உண்மையாக இருக்க வேண்டும். எங்கு உண்மை மறைக்கப்படுகிறதோ, மறுக்கப்படுகிறதோ அங்கேதான் பிரச்சனை. பணத்திற்காக, பொருளுக்காக, புகழுக்காக, மற்ற எந்த வசதியை காட்டி நமது உண்மையை விலைக்கு வாங்கிவிட அனுமதிக்க கூடாது. முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. ஆம் என்றால் ஆம் தான். ஒரு பொருள் கிடைக்கிறது, வசதி கிடைக்கிறது, நம்மளை புகழ்கிறார் என்பதற்காக ஆம் என்று இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சபைக்கு போகும்போது, என்ன இந்த பக்கம் போறீங்க என்று கேட்டால், மார்க்கெட்டுக்கு போகிறேன் என்று நான் போய் சொல்வேன். பைபிள் பேக்கை மறைத்துக் கொள்வேன். இப்படி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தினார். கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டேன். நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்று பொது இடங்களில் கேட்டால் சொல்ல தயங்குகிறோம். நமக்கு சபையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்ன, ஆண்டவரை எப்போது எப்படி தேட வேண்டும் என்று. இதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். கசப்பு வெறுப்பு இருதயத்தில் இருக்கவே கூடாது.
ஏனெனில் இருதயத்தில் தானே ஆவியான தேவன் வாசம் செய்கிறார். அவர் இருக்கும் இடம் கம்ஃபர்ட்டாக இருக்க வேண்டுமே. இது நமக்கு தெரியும். உண்மையாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன் ப்ளீஸ். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்கள் கைபோடக்கூடாது என்பது அறிவிக்கப்பட்ட சட்டம். இதில் தாவீது கடைசி வரை உண்மையாயிருந்தான். துரத்தி கொண்டே இந்த சவுலின் மீது அவன் கை போடவே இல்லை. 1 சாமுவேல் 26:9-10 வாசியுங்கள். இன்று நாம் தேவதாசர்களை, தேவ ஊழியர்களை கூசாமல் பேசுகிறோமே, அபிஷேகம் பண்ணவிட்டு கை போடுகிறோமே, அதை யோசிக்கணும். தானியேல் தான் கற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட கர்த்தரை தேடுவதில் உண்மையாயிருந்தான். சிங்கக்கவியில் போடப்படுவீர் என்றாலும் அவன் அதில் பிசகவே இல்லை. நான் என் தேவனை தேடுவேன், எத்தனை முறை தேட வேண்டுமோ அத்தனை முறை தேடுவேன் என்று அதில் உறுதியாயிருந்தான், உண்மையாயிருந்தான். அந்நிய நாட்டிலே 3 ராஜாக்கள் காலத்தில் அவன் பிரதானியாகவே உயர்த்தப்பட்டு இருந்தான். பிரைம் மினிஸ்டர் தான் அவன் 3 காலங்களில். எங்கெல்லாம் நாம் கர்த்தருக்காக உண்மையை பற்றி கொண்டு இதற்காக எந்த விலைக்கரையும் செலுத்த தயாராக இருக்கிறோமோ அந்த இடத்தில், அதே இடத்தில் கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து இவள் என் பிள்ளை கை போடாதே என்று நின்று யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க வைப்பார். செய்து பாருங்கள். தசமபாகம் காணிக்கை செலுத்துவதில் உண்மையாயிருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஒதுக்கின நேரத்தில் உண்மையாயிருக்கிறோமா? யோசிப்போம். அப்படி உண்மையாகத்தான் இருப்பேன் என்றவர்கள் சோதனையில் விலைக்கரையும் செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தினார்கள். நாம் உண்மையாயிருப்போம், பிடிவாதமாக அவருக்காக நிற்போம், என்ன வந்தாலும் சரி என்பது சோதனை வரத்தான் செய்யும். அதிலிருந்து தப்பிக்க வழியை காட்டுவார். நாம் வைராக்கியமாயிருந்தால் நம்மளை தப்பி வைக்க வைப்பார். இவர்கள் மேல் தேவ பிரியம் அளவில்லாமல் இறங்கினது. யார் மேல்? அப்படி வைராக்கியமாகி நின்று உண்மைக்காக நின்றவர்கள். சின்ன சின்ன விஷயங்களை உண்மையாகவே இருந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டால் பெரிய காரியங்களில் எத்தனை லாபம் சௌகரியம் கிடைக்கும் என்ற நிலை வந்தாலும் நாம் அதை அள்ள தட்டிவிடுவோம். காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளவே மாட்டோம். கர்த்தர் நம் தலையை உயர்த்தி காட்டாமல் விடவே மாட்டார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் வெளிப்படுத்தினதில், எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில், சொல்லப்பட்டதில், உணர்த்தினதில் உண்மையாயிருக்க உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமது நல்ல ஆவியானவர் பலன் தருவாராக, நல்ல வழியில் நடத்துவாராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.